இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, உத்தரவு கொடுப்பேன், பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு கூப்பிடு பதில் கொடுப்பார். Call to him, he will answer. கூப்பிடு, ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டுமா? வேதத்திலே இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேக வாக்குத்தத்தங்களிலே இது முக்கியமான ஒரு வாக்குத்தத்தமாக வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு ஜெபத்திற்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லி இந்த இடத்திலே வாக்கு பண்ணியிருக்கிறார் பார்க்கிறோம். This is one of the greatest prayer promises in the Bible. ஜெபத்தை கொடுத்த ஒரு முக்கியமான வாக்குத்தத்தங்களிலே இந்த வசனம் ஒன்றாக இருக்கிறது. இதை குறித்து சின்ன வயசுல சண்டே ஸ்கூல்ல சொல்லி தருவாங்க. ஆண்டவருடைய போன் நம்பர் அப்படின்னு சொல்லி, என்னது கர்த்தருடைய போன் நம்பர். எப்ப ஆண்டவருடைய போன் நம்பர் என்ன? எரேமியா 33:3. கூப்பிடு, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பதில் கொடுப்பார். இதே போல யோவான் 14:14 ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, என் நாமத்திலே நீ எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சூழ்நிலைகளை வாசித்து பார்க்கும் பொழுது எரேமியா, இந்த எரேமியா 33ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் எரேமியா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். விசேஷமாக 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, சிதேக்கியா ராஜாவுடைய 10ஆம் வருஷத்திலே கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கிமு 587ஆம் வருஷத்திலே ஆண்டவர் கிமு கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்த சம்பவங்கள் நடக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சூழ்நிலை என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு செவிசாய்க்காமல் போய் ஆண்டவருடைய தண்டனைக்கு ஆளாகுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள். சிறைப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள். ஏற்கனவே 606 கிமு 606 தானியேல் மற்ற அவனுடைய நண்பர்கள் சிறைப்பட்டு போய்விட்டார்கள். 597 எசேக்கியேல் என்னும் பலர் சிறைப்பட்டு போய்விட்டார்கள். இப்பொழுது நேபுகாத்நேச்சார் வந்து முழு தேசத்தையுமே சிறைப்பிடித்து எருசலேமை முற்றிலுமாக அழிப்பதற்காக அங்கே வந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார். எரேமியாவையும் பிடிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா சிறையில் அடைத்து விட்டார்கள். அங்கே வேதம் சொல்கிறது 33:1 நீங்கள் வாசிக்கும் பொழுது எரேமியா இன்னும் காவல் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அடைக்கப்பட்டிருக்கிறான். he was confined, he was imprisoned. அவன் அங்கே அடைக்கப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறான். மாத்திரமல்ல, தேசமும் பாழாய் கிடக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. சூழ்நிலைகள் வெளியும் சரியில்லை, உள்ளேயும் சரியில்லை. இப்படிப்பட்ட காலத்தில் தான் எரேமியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 586 அடுத்த வருஷத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் முழு அங்கே அந்த தேசமே சிறைப்பிடிக்கப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நெருக்கமான ஒரு இருண்ட bleak and dark, everything was bleak and dark, எல்லாமே ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை பண்ணுகிறார், இந்த காரியத்தை பேசுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, call to me. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை சந்திக்கிற காலகட்டங்கள் இருக்கிறது. எல்லாம் இருளாக இருக்கிறது போல ஒரு காலகட்டம், எல்லாம் நெருக்கத்தில் இருக்கிறது போல ஒரு காலகட்டம். இங்கே 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடியாக அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை, அடைக்கப்பட்ட கட்டப்பட்ட விடுதலை இல்லாதபடிக்கு இருக்கிற ஒரு நிலைமையை நாம் அங்கே பார்க்கிறோம். அதன் மத்தியிலே தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்கிறார் இந்த வசனத்தை, இட்ஸ் லைக் எ ஒயாசிஸ் இன் தி மிஸ்ட் ஆஃப் தி டெசர்ட். ஒரு பாலைவனமாக இருக்கிற ஒரு பகுதியிலே ஒரு சோலைவனம் போல இந்த வாக்குத்தத்தம் வந்து உட்கார்ந்திருக்குது. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, இட் இஸ் a beautiful flower in the midst of many thorns. அநேக முள்ளுகளால் நிறைந்திருக்கிற ஒரு மத்தியிலே ஒரு அழகான பூவை போல இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாக்குத்தத்தம் எரேமியா அடைக்கப்பட்ட ஒரு சூழலிலும், தேசம் பாழாய் கிடக்கிற ஒரு சூழலிலும் இந்த வசனத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியிலிருந்து மூன்று காரியத்தை இந்த பகுதியிலிருந்து மூன்று காரியத்தை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசனத்தை மூன்றாக பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, ஜெபிக்க அழைக்கும் கர்த்தர். ஜெபிப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக, ஜெபத்திற்கு பதில் வாக்கு பண்ணும் கர்த்தர். ஜெபத்திற்கு பதில் வாக்கு பண்ணும் கர்த்தர். மூன்றாவதாக, ஜெபத்தின் மூலம் பெரிய காரியங்களை செய்யும் கர்த்தர். அல்லேலூயா. ஜெபிக்க அழைக்கிற கர்த்தர், ஜெபத்திற்கு பதில் வாக்கு பண்ணும் கர்த்தர், ஜெபத்தின் மூலம் பெரிய காரியங்களை செய்யும் கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜெபத்தின் தலைப்பு, இந்த செய்தியின் தலைப்பு என்ன சொன்னேன்? கூப்பிடு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. கூப்பிடு பதில் கொடுப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, முதலாவதாக ஆண்டவர் இங்கே இந்த வசனத்தில் முதலாவது சொல்றது, என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. கால் டு மீ என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். இந்த மூன்று காரியம், the privilege of prayer, the promise of prayer, the power of prayer என்கிற காரியத்தை தான் இந்த பகுதியில் நான் வாசிக்கிறோம். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஸ்லாக்கியம்னு சொன்னா ஜெபிக்கிற ஒரு ஸ்லாக்கியம் தான் ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்கிறாராங்க. ஹல்லேலூயா. இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, எப்பா உன் பிரச்சனை நிமித்தத்துல என்கிட்ட வந்து என்ன நோக்கி கூப்பிடு. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் அவர் நம்மகிட்ட வந்து இப்போ வந்து நம்ம ஒரு யாராவது வந்து, சிஸ்டர் பிரதர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் இதான் என் விசிட்டிங் கார்டு, என்னுடைய ஃபோன் நம்பர், நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஆளை முதல்ல பார்ப்போம். இவர்கிட்ட போனால் கிடைக்குமா, இவரை கூப்பிடலாமா, ஆளை தகுதியை பார்த்தா என்ன பண்ணுவோம், இவர் பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஆனால் இங்கே அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் தன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா, நீங்க 2ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்களேன். 2ஆம் வசனத்தில் இப்படியாக இன்ட்ரடியூஸ் பண்றாரு, இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆண்டவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாரு. நான் யார் தெரியுமா? இந்த ஒரே வசனத்தில் 3 தடவை யாவே யெகோவா என்கிற வார்த்தை வருகிறது. கர்த்தர், இதை செய்கிற கர்த்தர், அதுவும் the Lord. பாருங்க, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா the Lord, Lord, Lord அப்படின்னு இருக்கு பாருங்க 3 முறை. This is what the Lord says. Lord அப்படின்னு சொன்னா சர்வ வல்லமை உள்ளவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். The Lord who formed it and established it. The Lord is his name. யெகோவா என்ப நாமம் உள்ளவர். நான் சொல்றேன்ப்பா, என்ன நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. ஒரு சாதாரண தீபம் சொல்லவில்லை. அவரை குறித்து என்ன நீங்க வாசிக்கணும்னு சொன்னா 32ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட தேவன் சொல்லப்பட்டிருக்கிறது. 32ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க. 18-19 நான் வாசிக்கிறேன். 18-19 சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவன். அவர் யாரு? சேனைகளின் கர்த்தர், மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவன். 19ஆம் வசனத்தில் பாருங்க, யோசனையில் பெரியவர், யோசனையில் பெரியவர். அப்புறம் அடுத்து என்ன போட்டிருக்கு? செயலில் வல்லவர், யோசனையில் பெரியவர். அவருடைய திட்டங்கள் எல்லாம் பெருசா இருக்கும். அது மாத்திரமல்ல, செயலில் எப்படிப்பட்டவரா? வல்லவர். அப்ப பாருங்க என்ன போட்டிருக்கு? சேனைகளின் கர்த்தர் போட்டிருக்குது, மகத்துவமும் வல்லமை உள்ள தேவன் போட்டிருக்கு, யோசனையில் பெரியவர் போட்டிருக்கு, செயலில் மகத்துவம் உள்ளவர் வல்லமை உள்ளன்னு போட்டிருக்கு. 27ஆம் வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்ல பார்க்கிறோம். என்னமாக 17ஆம் வசனத்துக்கு வாங்க. 17ஆம் வசனத்திலே அங்கே எரேமியா இப்படியாக ஜெபத்தை ஆரம்பிக்கிறாரு. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அந்த கர்த்தர் நான் சொல்றேன். ஆண்டவர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு சொல்றாரு, இப்போ என்ன நோக்கி கூப்பிடுப்பான யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? நான் யோசனைகளை பெரியவர்,
செயலில் வல்லமை உள்ளவர், மகத்துவமும் வல்லமை உள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர், மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே, there is nothing impossible to me. நான் சொல்றேன், என்ன நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. ஜெபிக்க ஆண்டவர் அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஜெபம் ஆண்டவர் நம்ம கூப்பிடுறாரு. அநேக நேரத்தில் நம்ம சில கூப்பிடுவாங்க, கால் பண்ணுவோம். ஆனால் கால் பண்ண என்ன இருக்கும், சுவிட்ச் ஆஃப்னு வந்துடும். என்ன பண்ணுவோம், நம்ம அவசர தேவைக்கு சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், கால் பண்ணுவோம். நம்பர் இருக்கும், நம்பர் இஸ் சுவிட்ச் ஆஃப்னு வரும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வரும், லைன் பிஸின்னு வரும். பிஸி பிஸி பிஸின்னு இன்னொருத்தரோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் பேசிக்கிட்டே இருப்பார். சில நேரத்தில் நமக்கு கால் வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேற வேலையில் இருப்போம், மிஸ்டு கால் ஆயிரும். அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு கூப்பிட்டா, அப்புறம் கூப்பிட்டீங்களா அப்படின்னா, நான் அவசரத்துக்கு கூப்பிட்டேன் பாஸ்டர், நீங்கள் எடுக்கல, ஆக வேற ஆள்கிட்ட நான் அந்த காரியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிம்பாங்க. பாருங்க, சில நேரத்தில் அவசரத்துக்கு கூப்பிடும் போது நம்ம கால் எப்படி இருக்குது, எப்படி இருக்கு, பிஸியா இருக்குது, சுவிட்ச் ஆஃப்ல போயிருது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது கூப்பிடுவோம், இவர் தொடர்பு இலைக்கு வெளியே இருக்கிறார் அப்படின்னு வரும். என்னது, தொடர்பு இலைக்கு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு ரூம்ல தான் இருப்பார், இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்குள்ளே இருப்பார். ஆனால் ஆன்சர் எப்படி வரும், நாட் ரீச்சபிள் அப்படின்னு வரும். தொடர்பு இலைக்கு. ஏன்னா பாருங்க, இந்த உலகத்தினுடைய கம்யூனிகேஷன் சிஸ்டம்லாம் அப்படிதான் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய கம்யூனிகேஷன் எப்பவுமே ஓப்பன் தான். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, ஆண்டவருடைய கம்யூனிகேஷன், ஆண்டவரோடு தொடர்பு கொள்வதற்கு, மற்றவரோடு தொடர்பு கொள்வதற்கு ஜியோவோ பிஎஸ்என்எல்லோ மற்ற ஏதோ போடுறதுக்கு நீங்க பணம் கொடுக்கணும், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், ஃபேர் போடணும். ஆனா ஆண்டவரிடத்தில் தொடர்பு கொள்றதுக்கு காசே ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் சொல்ல, என்ன நோக்கி ஜெபிக்க அழைக்கிறார் ஆண்டவர். கால் டு மீ, இட் இஸ் an invitation. இந்த காரியத்தை நீங்கள் பல இடத்துல நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். ஆண்டவர் ஜெபிக்க அழைக்கிறதை சங்கீதம் 50:15 வாசித்து பாருங்க. சங்கீதம் 50:15 ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்திலே, கால் டு மீ இன் தி டே ஆஃப் ட்ரபிள் அப்படின்னு போட்டிருக்குது. இன்னொரு மொழிபெயர்ப்புல, இந்த டே ஆஃப் அஃப்ளிக்ஷன், டிஸ்ட்ரெஸ், அட்வர்சிட்டி, துன்பமான நேரத்திலே, துயரமான நேரத்திலே, இக்கட்டான நேரத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் அங்கேயும் சொல்றது நம்ம பார்க்கிறோம். என்னமாக மத்தேயு 7:7 ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 7:7 கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆஸ்க், ஆண்டவர் அழைக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, கேளு அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய பிரச்சனை என்னன்னா, யாக்கோபு 4:2 நம்ம வாசிக்கிறபடி, நம்ம அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளாத இருக்கிறதுக்கு காரணம் நம்ம கேட்காதனால, அவரை நோக்கி கூப்பிடாதனால. வேதம் அங்கே சொல்கிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்துகிறது இல்லை. ஆங்கிலத்தில் you receive not because you ask not, நீங்கள் கேட்காதனாலே உங்களுக்கு கிடைக்கவில்லை. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்கிறார். FB மேயர் என்கிற ஒரு எழுத்தாளர், ஒரு ஆண்டவருடைய ஊழியர், the greatest tragedy of life is not unanswered prayer but unoffered prayer அப்படின்னு சொல்றார். the greatest tragedy of life, வாழ்க்கையில மிகவும் துயரமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, பதில் வராத ஜெபம் இல்ல, ஏறெடுக்காத ஜெபங்கள். ஏறெடுக்காத ஜெபமே ஏறெடுக்கல, அதான் பிரச்சனை. பதில் கிடைக்காம இல்ல, இட்ஸ் நாட் unanswered prayer, it is unoffered prayer. ஜெபிக்கல நீங்க, ஆகவே தான் பதில் கிடைக்கல. ஜெபித்தால் நிச்சயமாகவே பதில் வந்திருக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து. ஆகவே தான் அதே தேவ மனுஷன் இப்படியாக சொல்கிறார், more prayer, more power, more blessings. Less prayer, less blessings. No prayer, no blessing. Hallelujah. நீங்க ஜெபித்தால் அதிகமான ஆசீர்வாதங்கள், குறைவாக ஜெபித்தால் குறைவான ஆசீர்வாதங்கள். ஜெபமே இல்லாட்ட ஆசீர்வாதமே இல்லை. எங்கள் வேதத்தில் எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம். எபிரேயர் 4:15 அங்கே வேதம் சொல்கிறது, கிருபாசன தண்டையிலே ஏற்ற சமயத்திலே நமக்கு உதவி கிடைக்கும்படிக்கு கிருபாசன தண்டையிலே நெருங்க கடவோம், சேர கடவோம் என்று 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 4:16 கிருபாசன தண்டையிலே சேருங்கள், சகாயத்தை பெற்றுக்கொள்ள, உதவியை பெற்றுக்கொள்ள தைரியமாக செல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்
நம்முடைய ஆண்டவரோடு பிதாவோடு பேசுவதற்கு அந்த என்னது அந்த அந்த தொகையை ஆண்டவரை செலுத்தி விட்டார் தம்முடைய இரத்தத்தினால. அல்லேலூயா. நீங்க டேட்டாவுக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஃப்ரீ ஆக்சஸ் இப்போ ஆண்டவர் கொடுத்துட்டார். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்கள் தைரியமாக சேர கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஜெபிக்க நம்மை அழைக்கிறார். அந்த உபவாச நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு ஆண்டவரை தேட நம்மை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சகலத்தையும் படைத்த தேவன். அவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. எங்கள் வேதத்தில் இதுக்கு ஒப்பான காரியங்கள் அநேகம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சோர்ந்து போகாமல் ஜெபிங்கன்னு சொல்றாரு. லூக்கா 21:36 எப்பொழுதும் ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். என்னமாக எபேசியர் 6:18 எல்லாவற்றிற்காக ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். இன்னும் 1 தெசலோனிக்கர் 5:17 இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், எப்பொழுதும் ஜெபியுங்கள், எல்லாவற்றிற்காகவும் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களோட பேசுறது அதிகமாக இருக்குது. அதிகமான SMS மெசேஜ் அனுப்புகிறோம், அதிகமாக பேசுகிறோம். ஆனால் தேவனோடு பேசுறது ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஜெபம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எத்தனை முறை நம்ம ஜெபத்தை பற்றி கேட்டாலும் ஜெபிக்காவிட்டால் அதில் வந்து பிரயோஜனம் இல்லை. நீங்க ஜெபத்தை குறித்து பிரசங்கங்கள் கேட்டிருக்கலாம், ஜெபத்தை குறித்து புத்தகங்கள் வாசித்திருக்கலாம், ஆனால் நீங்கள் ஜெபிக்காவிட்டால் அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு ஜெபிக்க அழைக்கிறார். ஹல்லேலூயா. God is calling you to pray. இப்படி சொல்லுவார்கள், every failure in life is a failure to pray. நம்முடைய வாழ்க்கையின் தோல்விகளுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன சொன்னா, ஜெபிக்க தவறியதுதான். If you fail here, you fail everywhere. நீ இங்கே ஜெபிக்க நீ தவறிவிட்டால் எல்லா இடங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை நாம் சந்திக்க நேரிடும். அநேக நேரத்தில் பல சாக்கு போக்களை சொல்றோம், சரீரம் பலவீனமா இருக்குன்னு சொல்றோம், அதிகமான அலுவல் இருக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் பாருங்க, அதிகமான அலுவல் உள்ள இயேசு ஜெபம் பண்ணார். ஹல்லேலூயா. இயேசு ஜெபம் பண்ணார். அதிகமான அலுவல் உள்ள தானியேல் ஜெபம் பண்ணார். தானியேல் ஒரு தேசம் முழுவதும் அந்த ராஜ்யத்துக்கே முழு பொறுப்புல இருக்கிறாரு. அவருக்கு கீழே 120 ஆட்களை, அதிபதிகளை அந்த ராஜா கொடுத்திருக்கிறாரு. அவர்களை சமாளிக்க வேண்டும், அந்த தேசத்தின் காரியங்களை சமாளிக்க வேண்டும், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். தானியேல் 6:1 போடப்பட்டிருக்கிறது. இதன் மத்தியிலும் 3 நேரம் ஒழுங்கா ஜெபம் பண்ணார். ஹல்லேலூயா. கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை அங்கே நிரூபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்திற்கு எந்த சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. தினமும் ஜெபிப்பதற்கு நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை ஒரு பிரதமர் இந்த டைம்ல என்ன கூப்பிடுப்பா அப்படின்னு சொன்னா எவ்வளவு நீங்கள் அதை சிரத்தை எடுத்து நேரத்தை ஒதுக்கி ஆண்டவர் அந்த போன் பண்ணுவதற்கோ இல்லாவிட்டால் அவரை நேரில் சந்திப்பதற்கோ எவ்வளவு முயற்சி எடுப்பீர்கள். எல்லாவற்றையும் பார்க்கலும் பெரிய தேவன் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. உடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்கிறார். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டியதனாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதக்காரனாகி தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஹல்லேலூயா. வாழ்க்கையின் துயரமான நேரங்களிலே 61 சங்கீதம் 2 சொல்றாரு, என் இருதயம் தொய்ந்து போகும்போது உம்மை நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவரேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையின் இருதயம் தொய்ந்து போகிறது. சூழ்நிலைகள் நிமித்தமாக when my heart is overwhelmed and fainting என்று அங்கே சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். I call to him, உம்மை நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவரே, என்னை எட்டாத உயரமான கண்மலையிலே என்னை கொண்டு போய் விடும் என்று சொல்கிறார். சங்கீதம் 86:7 சொல்றாரு. சங்கீதம் 86:7 துயரப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. துயரப்படுகிற நாளிலே சங்கீதக்காரருடைய வாழ்க்கையிலே அந்த அனுபவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா 86 சங்கீதம் தாவீதின் விண்ணப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஜெப சங்கீதமாக இது இருக்கிறது. துயரத்தின் நேரத்திலே சொல்றார், நான் உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி கூப்பிட பழகுங்க. மனுஷனை அல்ல, தேவனை நோக்கி கூப்பிடுங்க.
ஆகவேதான் வேதம் எங்கே சொல்கிறது, ஜெபிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்கிறோம் இந்த வேத பகுதியில, என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டில் ஆண்டவர், அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். I will answer you அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் உனக்கு பதில் கொடுப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். பதில் கொடுக்காம போயிட மாட்டேன், நிச்சயமாகவே பதில் கொடுப்பேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க கூப்பிட்டா ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. அல்லேலூயா. பதில் கொடுப்பாரா இல்லையா? ஆண்டவர் நிச்சயமா கொடுப்பார். ஆண்டவர் சொல்றாரு, கால் டு மீ, I will answer you. கர்த்தர் ஒரு வாக்கு பண்றாரு, I will answer, நான் உனக்கு பதில் தருவேன் என்று ஆண்டவர் தருவார். சிலத்துல நிறைய அப்ளிகேஷன் போடுவோம், ஆனா பதிலே வராது. என்னது சொல்லுவார், அப்ளை God will supply அப்படின்னு சொல்லுவார். God will reply and supply. நிறைய நம்ம அப்ளை பண்ணிருப்போம், நிறைய பேருக்கு ரிப்ளையே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா உனக்கு ரிப்ளை தருவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. நிச்சயமா உனக்கு ரிப்ளை கொடுப்பேன், பதில் தருவேன் என்று ஆண்டவர் எங்கே சொல்கிறார். சங்கீதம் 91:15 நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு அருளி செய்வேன், நான் மறு உத்தரவு கொடுப்பேன் சொல்றாரு. சங்கீதம் 138:3 சங்கீதக்காரர் எப்படியாக சொல்கிறார், நான் கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அருளினீர். அல்லேலூயா. நான் கூப்பிட்ட நாளிலே, when I called you answered me. தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு, நான் கூப்பிட்ட ஆண்டவரே, நீர் எனக்கு பதில் கொடுத்தீரு, என் ஆத்மாவிலே தைரியத்தை கொடுத்தீருன்னு சொல்றாரு. ஒரு மனுஷன் மீன் வயிற்றிலிருந்து கூப்பிட்டான். யாரு? என்ன தெரியுமா சொல்றாரு? யோனா 2:2 யோனா 2:2 வாசித்து பாருங்களேன். நெருக்கத்திலே கர்த்தரை கூப்பிட்டே அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தாருன்னு சொல்றாரு. அல்லேலூயா. மீன் வயிற்றுக்குள்ள இருந்து கூப்பிட்டாரையா. எப்படி கூப்பிட்டு பாருங்க, அவனுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு ஐடியா வந்திருக்குமே தெரியல. கத்திருக்கலாம், எப்பா காப்பாத்துப்பா அப்படின்னு பாருங்க. நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு, நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை, ஜெபத்தை எந்த ஒரு காரியமும் அடைக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆட்களை சிறையில் அடைக்கலாம், ஆனால் சிறையிலிருந்து எடுக்கப்படுற ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பாரு. ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் எடுக்கப்படுகிற ஜெபங்களை ஆண்டவர் கேட்பாரு. மீனின் வயிற்றிலிருந்து அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தரை கூப்பிட்டாரா, ஆண்டவர் பதில் கொடுத்தாரா. அவரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதாகமத்தில் பல முறை சொல்லியிருக்கிறேன், 650 ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 650 ஜெபங்கள், அதில் 450 ஜெபங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதிலும் எழுதப்பட்டிருக்கிறது. 450 recorded answers to prayer. ஆண்டவர் எப்படியெல்லாம் ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார் என்றும் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் பல ஜெபங்களாக சங்கீத புத்தகத்தில் இருக்கிறது. ஆனால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அநேக ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம எப்பவுமே எஸ்ன்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம், அப்படிதானே ஜெபத்திற்கு. ஆனால் ஆண்டவர் சில இடத்துல வெயிட்னியும் தருவாரு, நோனி என்ன பண்ணுவாரு, பதில் தருவாரு. நம்முடைய வாழ்க்கையில சில இடத்துல ஆண்டவர் பதில்லாம் ஆச்சரியமா இருக்கும். ஒரு ஊழியக்காரர் ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி சொன்னாராம், நான் விரும்பின ஒண்ணுமே தேவன் எனக்கு தரல அப்படின்னாராம். நான் விரும்பின ஒண்ணுமே தேவன் எனக்கு தரல. மக்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, இந்த ஊழியக்காரருக்கே தரல, தரவ நான் விரும்பின ஒண்ணுமே எனக்கு ஆண்டவர் தரல அப்படின்னாராம். அதுக்கு சில காரியங்களை சொன்னாராம். நான் விரும்பின பள்ளியில தேவன் எனக்கு படிக்க இடம் தரல அப்படின்னாராம். அப்புறம் சொன்னாராம், நான் விரும்பின பெண்ணை திருமணம் செய்ய எனக்கு ஆண்டவர் அனுமதிக்கலனாராம். அங்க மனைவி பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்களா, என்னடா இப்படி சொல்றாரு, நான் விரும்பின மனைவிய மனமுடிக்க எனக்கு ஆண்டவர் அனுமதி தரல அப்படின்னு அப்படி சொல்லிட்டே இருந்தாராம். கடைசியில் எல்லாரும் என்னடா ஒண்ணுமே ஆண்டவர் தரலங்கிறாரு, இப்போ ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டாரோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சோர்ந்து போற நேரத்தில் கொஞ்சம் சிரிச்சுட்டே சொன்னாராம், தேவன் நான் விரும்பினது ஒன்றும் தரல, ஆனா விரும்பினதை பார்க்கலும் சிறந்த காரியத்தை தந்தார் அப்படின்னு சொன்னார். ஒரு அலட்சங்க பார்க்கலாம். தேவன் நான் விரும்பினதை காட்டிலும் சிறந்ததையே, God always gave me something better than I wanted அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. நான் விரும்பினதை காட்டிலும் அதிகமாக. சேத்துல நீங்க சில காரியங்களை விரும்பிருக்கீங்க, கிடைச்சிருக்காது. ஆனா கர்த்தர் நீங்க விரும்பினதை காட்டிலும் பெரிய காரியங்களை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா.
நீங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க விரும்புறீங்க, ஆனா பெட்டர் பள்ளிக்கூடத்தில் ஆண்டவர் வச்சிருப்பாரு. நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண நினைச்சிருப்பீங்க, ஆனா அந்த பொண்ணு மாட்டிருந்துச்சுன்னா நீங்க காலியா இருப்பீங்க. ஆண்ட சிறந்த என்னது ஆண்டவர் மணமகனையும் மகனையும் ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பதில் தருகிறார். சேத்துல நாம் நினைச்ச மாதிரி இருக்காது, ஆனா சிறந்ததை தான் தருவார். அல்லேலூயா. சிறப்பானதை ஆண்டவர் தருவார். சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் பதில் கொடுக்கிற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. God always answers our prayer. அங்கே மீனின் வயிற்றிலிருந்து பாதாளத்தின் அந்த அடியிலிருந்து கூப்பிட்ட பொழுது கூட ஆண்டவர் கூப்பிட்டார். ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்டார். உன்னுடைய வாழ்க்கையின் எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை சரி, இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஏசாயா 58:9 வாசிங்க. ஏசாயா 58:9. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நீ கூப்பிடுவாய், ஆண்டவர் சொல்ல கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த ஜெப நாட்களில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட பழகுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் பதில் கொடுப்பேன். இது ஜெபத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். நாமத்தில் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறதை நாம் வேதத்திலே அறிந்திருக்கிறோம். முதலாவதாக ஜெபிக்க ஆண்டவர் அழைக்கிறார். is calling us, is inviting us to pray. ஜெபிங்கள், கூப்பிடுங்கள் என்னை நோக்கி என்று ஆண்டவர் சொல்றாரு. துயரமான நேரத்திலே கூப்பிடுங்கள், இருதயம் தொய்ந்து போன நேரத்திலே கூப்பிடுங்கள், நெருக்கத்தின் மத்தியிலே அடைக்கப்பட்ட சூழ்நிலை உங்களை சுற்றிலும் எல்லாமே சாதகமா இல்லாத நேரத்திலும் கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. கூப்பிடுங்க, இன்னும் கூப்பிடுங்க. ஒரு மனுஷனை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக செய்த கடைசி அற்புதம் அது. மார்க் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 45 52 வரைக்கும் வாசித்தீங்கன்னா 46 பர்த்திமி என்கிற ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அவன் குருடனா இருக்கிறான், பிச்சைக்காரனா இருக்கிறான், வாழ்க்கை இருளா இருக்கிறது, மற்றவர்களை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இயேசு அங்கே வருகிறான்னு கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட தொடங்கினான். என்ன செஞ்சானா? கூப்பிட தொடங்கினான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், have mercy upon me என்று கூப்பிட தொடங்கினானா, எல்லாரும் சத்தமடே எதுக்கு கூப்பிடுற அப்படின்னு திட்டுறாங்களாம். சிலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூப்பிடும் போது சில சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்ண வாயை அடைக்க பார்க்கும். நம்முடைய ஜெபத்தை நிப்பாட்டுறதுக்கு மனுஷர்களே இருப்பார்கள், சூழ்நிலை இருக்கும். அங்கே வேதம் சொல்கிறது, பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டுறாங்க. என்னதை ஜெபம் பண்ண போற, என்ன சர்ச்சுன்னு ஓடுற, என்ன எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற அப்படின்னு 4 பேர் சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அவன் என்ன செஞ்சான பாருங்க, நமக்கு ஒரு நல்ல மாதிரி. அவனோ உரையில் சொல்லுங்க போகலாம், அவனோ அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடல, அவனோ ஜெபத்துக்கு போறதை நிப்பாட்டிரல. எல்லாரும் அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஒரு ஆள் சொன்னா கூட நிறைய பேர் பேசாத 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 போகாத ஜெபம் பண்ணாத அப்படின்னு நிறைய பேர் அதட்டினானா. Many rebuked and told him to be quiet. But he shouted all the more. Hallelujah. அவனோ எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டானா. ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். முன்னிலும் அதிகமாக. எப்பெல்லாம் தடை வருதோ அதை தாண்டி நீங்க கூப்பிடணும். ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். தடை அப்படியே விட்டுறக்கூடாது. சிலத்தில் நம்முடைய வாழ்க்கையில பிசாசு ஜெபிக்க விட மாட்டான். இந்த ஜெபத்தை நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்வான். அதான் சொல்லுவார்கள், ஒரு சிங்கம் ஒரு இறையை பிடிக்கணும், முதல்ல தொண்டையை பிடிக்குமா, போய் அங்க பிடிச்சிட்டா என்ன பண்ணாது, அது அப்படியே. அப்போ இன்னைக்கு நம்ம ஜெபத்தை தான் மூலம் பிடிக்க விரும்புறான். நீ ஜெபம் பண்ணி படுந்தா ஆசீர்வாதத்தை பட்டுக்கொள்ள விரும்புற, அங்க நான் உன்னை பிடிக்கிறேன் பாரு, உன்னை தூக்கத்துல போடுறேன் பாரு, உன்னை என்ன பண்ற ஜெபிக்க விடாதபடிக்கு தடை செய்யறேன் பாரு அப்படின்னு பச்சிருவான். ஜெபம் குறையுதுன்னா பிசாசு என்ன பண்றான், உங்களுக்குள்ள காரியங்களை செய்யறான் என்பதை அறிந்து கொண்டு முன்னிலும் அதிகமாய், எல்லாம் சொல்லுங்க, முன்னிலும் அதிகமாய், முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டானா. அங்க அடுத்த வசனம் சொல்லுது, இயேசு நின்றார். ஹல்லேலூயா. அவர் போயிட்டே இருக்கிறாரு. இயேசு நின்று
அவனை அழைத்து வர சொன்னார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். சிலத்தில் நம்ம ஒரு தடவை கூப்பிட்டுட்டு விட்டுறோமான்னு பார்ப்பார். தடைகள் ஆண்டவர் சிலத்தில் ஆண்டவரே அனுமதிப்பார். சிலத்தில் நீ விட்டுறியா, ஆனால் உண்மையாகவே அவரே நோக்கி கூப்பிடுறியா அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பாரு. முன்னிலும் அதிகமாக அவன் கூப்பிட்டபடியில் கர்த்தர் நின்று அவனை அழைத்து வர சொல்லி மீதியான காரியங்கள் நமக்கு தெரியும். நான் உனக்கு என்ன வேண்டும் செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று சொல்றாரு. அவன் பார்வையிட வேண்டும் என்று சொல்கிறான். கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் செபித்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக செபியுங்கள். தடைகள் வந்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில சோர்வுகள் வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். 21 உபவாச நாட்களில் இன்னும் அதிகமாக கர்த்தரை நான் தேடுவேன், இன்னும் அதிகமாக ஜெபிப்பேன், இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி வருவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்காக நிற்பார். அவர் ஆண்டவருக்கு எவ்வளவு அளவுகள் இருக்கிறது. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு இருக்கிறாங்க, ஆனா உங்க சத்தத்தை கேட்கும்படி அவர் நிற்பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதலாவது நான் சொன்னேன், ஜெபிக்க ஆண்டவர் அழைக்கிறார். இரண்டாவது, ஜெபித்தற்கு பதில் கொடுக்க வாக்குப்படுகிறார். நான் மறு உத்தரவு அருளுவேன் என்று சொல்கிறார். மூன்றாவதாக, ஜெபத்தின் மூலம் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. you will experience miracles. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இங்க இப்படியே நிப்பாட்டி இருக்கலாம், என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உத்தரவு கொடுத்து ஒரு கமா போட்டு, நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஹல்லேலூயா. நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான, உனக்கு ஆச்சரியமா இருக்குமா, இதெல்லாம் எனக்கா நடந்துச்சு, இதெல்லாம் எங்களுக்கா அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். இதை விசுவாசித்தால் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். நீ அறியாததும் கிரேட் அண்ட் மைட்டி திங்ஸ் ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்குது. பெரிதும் பராக்கிரமமான காரியங்கள், நீ அறியாத காரியங்கள், அன்சர்ச்சபிள் திங்ஸ் which you do not know அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, எட்டாத காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே போடப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3:20 நமக்கு தெரியும். அங்கே என்ன போட்டிருக்குன்னா, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிறவர். நினைப்பதை காட்டிலும் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. அங்கே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை இப்படியாக ஒரு ஊழியக்காரர் பேசிட்டு இருந்தார். அங்கே ஒரு மனுஷன் பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான், கூப்பிடுறான். யாரை நோக்கி? பேதுருவையும் யோவானை நோக்கி கூப்பிடுறான். அவன் கேட்டது என்ன? பிச்சை. கிடைச்சது என்ன? சுகம். கேட்டது பிச்சை. அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, he asked for alms but God gave him alms அப்படின்னு. அவன் ALM கேட்டான், ஆனா கர்த்தர் கொடுத்தது ARM கொடுத்தாரு. ஒரு சொல்லுங்க. அவன் கேட்டது என்ன? he asked for alms, பிச்சை கேட்டான். ஆனா ஆண்டவர் கை காலை கொடுத்துட்டார். ஒரு சொல்லுங்க பாருங்க. அவன் நினைச்சே பார்த்திருக்கலாமே, ஒவ்வொரு நாளும் அவனை கொண்டு தூக்கி கொண்டு வச்சுட்டு குத்திட்டு போவாங்களாம். அன்னைக்கும் எப்பா எனக்கு பிச்சை கிடைக்குமா, ஆனா அன்னைக்கு அவன் நேரம் வந்துச்சு. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் அந்த சரித்திரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் இயேசு இருக்கும் போதே அந்த 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 அலங்கார வாசல் அண்ணில வந்து உட்கார்ந்து தான் இருந்திருக்கான். ஆனா இயேசு அற்புதம் செய்யல. ஆனா ஒரு நாள் வந்துச்சு, வாழ்க்கையில நினைக்காத காரியத்தை செய்வார், செஞ்சார். ஹல்லேலூயா. சரி, நம்முடைய வாழ்க்கையில என்ன இயேசு டெய்லி வந்துட்டு தான் போறாரு, வாரம் வந்துட்டு தான் போறாரு, ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் இன்னொரு விதமாக அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அங்கே தன்னுடைய ஊழியக்காரராகிய யாரை பேதுரும் யோவானும் அந்த இடத்துல வரும்பொழுது அன்னைக்கு அவனுக்கு சுகம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. 40 வருஷமாக அவனுடைய வாழ்க்கையில இப்படி இருந்தான். அன்னைக்கு நினைச்சு பார்க்கவே இல்லாம நினைப்பதை காட்டிலும், ஹல்லேலூயா, பிச்சை கேட்டு வந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கை காலை கொடுத்து அவனை சுகமாக அனுப்பினார். நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்னு நமக்கு தெரியாது. இது ஆச்சரியமான காரியம், எட்டாத காரியம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்க வேதத்தில் நீங்க வாசிக்கும் போது எரேமியா 33:3 நீங்க வாசிக்கும் போது பல காரியம் போட்டிருக்கு. அறியாத காரியம், எட்டாத காரியம், பெரிய காரியம் என்று போடப்பட்டிருக்கிறது. என்ன யோபு புஸ்தகத்தில் ஒரு 2 வசனத்தை வாசித்து பாருங்க. யோபு 5:9 போட்டிருக்கு, ஆராய்ந்து முடியாத காரியம். என்ன காரியமா? ஆராய்ந்து முடியாத. அப்புறம் என்ன போட்டிருக்கு? எண்ணி முடியாத. marvelous things. எண்ணி முடியாத. இன்னும் யோபு சொல்றாரு,
37:5 வாசிங்க. 37:5 வாசிங்க. யோபு 37:5. குமர பண்ணுகிறார், நாம் கிரகிக்க கூடாத. என்ன கூடாத? பாருங்க, the things which you cannot comprehend, அது நினைச்சே பார்க்க முடியாது, அங்க கற்பனைக்கு எட்டாத ஆண்டவர் அப்படி செய்கிறார். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு, சிலருடைய வாழ்க்கையில செய்ய போறாரு. அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில செய்ய போறாரு. அது இந்த உபவாச நாட்களாக இருக்கலாம், இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளாக இருக்கலாம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. பல நாட்களாக வந்துட்டு போறேனே ஒண்ணுமே நடக்கலே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு என்ற ஒரு வேலையை வச்சிருக்கிறாரு. அந்த வேலைக்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறும். அல்லேலூயா. ஒரு டர்னிங் பாயிண்ட் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடுவார். அல்லேலூயா. God will intervene in our lives. தேவன் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடும் பொழுது காரியங்கள் மாறுதலாக முடியும். காரியங்களை கர்த்தர் மாற்றி அமைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த வசனங்கள்லாம் யோசித்து பாருங்க. அறியாத, எட்டாத, ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத, கிரகிக்க முடியாத ஒரு அலை சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி நடந்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆனா நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், கூப்பிடணும், ஆண்டவரே தஞ்சமாக வைக்கணும். ஆண்டவர் நோக்கி நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க அநேக ஜெபங்களை நான் வாசிக்கிறோம். சில ஜெபங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். யோசுவா ஜெபம் பண்றாரு. யோசுவா 10ஆம் அதிகாரம் 12-14 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது அதெல்லாம் கிரகிக்க முடியாத ஆச்சரியமான காரியங்கள் நான் சொல்றது. இப்போ 10ஆம் அதிகாரம் 12-14 பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலன் பள்ளத்தாக்கிலும் தரித்து நில்லுங்கள் என்று சொன்னானா. 13ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது என்று ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, பின் இருந்தும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் செய்கிறார். பாருங்க, ஆச்சரியமா இருக்குது. சூரியனும் சந்திரனும் தரித்து நிற்கிறதான். பகல் முழுவதும் அவர்கள் யுத்தம் பண்ணத்தக்கதாக, ஒளியை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் அங்கே காரியங்களை செய்தார். எலியாவுடைய வாழ்க்கையை பாருங்க. எலியா ஜெபிக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரங்களில் வாசிக்கும் பொழுது எலியாவுடைய ஜெபத்தை கேட்டு 3 காரியமே அது ஆச்சரியமான காரியங்கள். அங்கே ஒரு மகன் இறந்து போகிறான். அங்கே எலியா போய் ஜெபிக்கும் பொழுது மரித்த ஒரு மனுஷன் உயிரோடு எழும்புகிறதை நம்ம பார்க்கிறோம். 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்பொழுது அங்கே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. சின்ன ஜெபம் தான். என்னை கேட்டருளும் ஆண்டவரே, கேட்டருளும் என்று சொல்லி பலிபீடத்தை செப்பனிட்ட பிற்பாடு ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்துச்சு. அல்லேலூயா. யாரும் செய்ய முடியாத காரியம். பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கூடியிருந்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கத்துறான். ஒருத்தருடைய ஜெபமும் கேட்கப்படல. அந்நிய தெய்வங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியல. ஆனால் எலியா என் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் என்பதை மக்கள் முன்பாக நிரூபித்தான். அல்லேலூயா. என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த தண்ணீரெல்லாம் பற்றி போட்டது. அல்லேலூயா. நக்கி போட்டது என்று போடப்பட்டது. பாருங்க, ஆண்டவர் இதெல்லாம் ஆச்சரியமான காரியங்கள். நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது தொடர்ந்து நீங்க அதே 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 3 வருஷம் மழை இல்லை, பஞ்சம், தேசம் முழுவதும் பஞ்சம். ஆனால் எலியா அந்த சிகரத்தின் உச்சியிலே போய் அவர் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே மழையை தாரும் என்று சொல்லி. வேதம் சொல்லுகிறது, ஒரு பெருமழையின் இறைச்சல் முதலாவது கேட்டது. அவர் பெரிய மழை வந்தது. ஹல்லேலூயா. மழை ஆண்டவர் தருகிறார். பாருங்க, இதெல்லாம் ஆச்சரியமான காரியங்கள். கிரகிக்க முடியாத காரியங்களை ஆண்டவர் அங்கே செய்கிறத நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வரும்போது சபை ஜெபிக்கிறது. பாருங்க, ஏரோது பிடிச்சு யாரை உள்ள வச்சுட்டா? பேதுருவை பிடிச்சு உள்ள வச்சுட்டா. அடுத்த நாள் விசாரிச்சு பேதுருவை கொலை செய்வதற்காக திட்டமிட்டு இருக்கிறான். சிறைச்சாலை இப்போ இருக்கிறான். அடுத்தது கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே யாரை கொலை செஞ்சுட்டா? யாக்கோபை கொலை செய்து விட்டார். இவன் பேதுருவையும் சபை தலைவர் பிரதான அப்போஸ்தலனையும் பிடித்து கொலை செய்வதற்காக வைத்திருக்கிறார். எல்லாருமே திகைத்து போயிருக்கிறார்கள். ஐயோ, அப்போஸ்தலனாக பேதுரு மரித்து விட்டால் சபைக்கு என்ன ஆக போகிறதோ என்று சொல்லி மக்கள் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. சபையாக ஜெபம் பண்ணாங்க, ஜெபித்துட்டே இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அல்லேலூயா.
ஒரு தூதனை அனுப்பினார். என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் அந்த தூதன் அங்கே போய் அங்கே பேதுருவை தட்டி, பல பயங்கரமான காவல், அங்கே 2ஆம் காவல், 1ஆம் காவல், 4ஆம் காவல், ஒவ்வொரு பக்கமும் 4 பேர் நிற்கிறான். அதெல்லாத்தையும் தாண்டிட்டு பேதுரு வெளியே வந்துட்டாருங்க. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், எப்படிப்பா பேதுரு வருவாரு? இத்தனை காவல் போட்டிருக்கான், ஒரு காவல் இல்லை, எத்தனை காவல், ஏகப்பட்ட பேர் சுத்தி சுத்தி நிற்கிறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருப்பு கதவு வேற நிற்கிது வேற. இவனெல்லாம் தப்பிச்சு வந்தாலும் இருப்பு கதவை தாண்டி போக முடியாது. அந்த இருப்பு கதவும் தானா திறந்துச்சு. ஹல்லேலூயா! தானாய் திறவந்தது. பேதுரு வெளியே வந்தார். ஒரே ஒரு காரியம்தான், சபை ஜபித்த பொழுது. ஹல்லேலூயா! நம்முடைய இதெல்லாம் கற்பனை கெட்டாத காரியங்கள் நடக்குமா? ஆண்டவர் நடத்தி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா! in answer to prayer, ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது பேதுரு அங்கே பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலை அடைத்து விடுகிறார்கள். இரவு நேரத்தில் ரத்தம் வடிய வடிய ஒரு இக்கட்டான ஒரு நேரத்தில் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணி துதிச்சாங்களா. ஹல்லேலூயா! நடுராத்திரியிலே அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைச்சார். ஹல்லேலூயா! ஆண்டவர் அஸ்திபாரங்களை அசைத்தார். நடந்தது என்ன தெரியுமா? அங்கே உள்ள சிறைச்சாலை காவலாளர் ரட்சிக்கப்பட்டான், குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, பவுலும் சீலாவும் விடுதலையாகி வெளியே வந்துட்டாங்க. ஹல்லேலூயா! பாருங்க, ஆண்டவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர், ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்கிறவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். முதலாவதாக அவர் ஜெபித்த காரியத்தை 3ஆம் அதிகாரம் 21 வசனத்தில் லூக்கால போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ண பொழுது வானம் திறக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா! ஜன்னல் இல்ல, கதவு இல்ல, என்ன திறக்கப்பட்டுச்சு? வானம் திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கினார். வானம் திறக்கப்பட்டது. நம்முடைய ஜெபம் வானங்களை திறக்கும். ஹல்லேலூயா! நம்முடைய ஜெபம் இருப்பு கதவுகளை திறக்கும். நம்முடைய ஜெபம் ஹல்லேலூயா அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. சரி, இப்போ எரேமியாக்கு வந்துருங்க. எரேமியா 33ல் அங்க ஆண்டவர் சொன்ன ஒரு 3 காரியத்தை, நிறைய காரியம் இருக்குது, வீட்டில் போய் 33 அதிகாரம் முழுச வாசித்து பாருங்க. ஆனால் ஒரு 3 காரியத்தை சொல்லி இந்த உபவாச நாட்களில் கர்த்தர் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. ஹல்லேலூயா! உண்மையாக நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிப்பீர் என்று சொன்னால் 3 காரியம். நம்பர் 1, 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்ற அறிவிப்பேன் செய்வேன் என்று சொன்ன காரியத்தில் 6ஆம் வசனத்தில், நான் அவர்களுக்கு இதோ சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி பூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும். இந்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களை குணமாக்குவேன் அப்படிங்கிறார். அதாவது என்ன குணமாக்குவார்? ஸ்பிரிச்சுவலா பின்வாங்கி போன நிலைமையில் இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, நம்பிக்கையற்று போயிட்டாங்க, அவங்களை குணமாக்கி அவர்களை மன்னிப்பேன். அடுத்து சொல்ற பாருங்க 8ஆம் வசனத்திலே, அவர்களை மன்னிப்பேன், அவருடைய பாவங்களை கழுவுவேன், அவருடைய ஆரோக்கியமாக்குவேன், அவருடைய ஆவிக்குரிய நோய்கள் எல்லாம் சுகமாக்குவேன் என்று சொல்கிறார். இது சரீரத்தை குணமாக்குற ஒரு நிலைமை அங்க ஆண்டவர் சொல்லல. ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். ஐ வில் ஹீல் தர் பேக்ஸ்லைடிங்ஸ். அவருடைய பின்மாற்றங்கள் எல்லாம் சுகமாக்குவேன், அவர்களை என்ன குறிப்பாக ஒரு எழுப்புதலை தருவேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா! 3 வார்த்தைகள். நம்பர் 1, ரிவைவல். ரிவைவல். அவருடைய பின்மாற்றங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அவளுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி குணத்தை கொடுத்து, 2 நாளாகமும் 7:14 சொல்றாருல, நாமும் தரிக்கப்பட்டேன், ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது ஷேமத்தை தருவேன் சொல்றாரு பாருங்க. ஷேமம். அந்த ஷேமத்தை நம்முடைய வாழ்க்கையில தருவார். ஹல்லேலூயா! உடைய வாழ்க்கையில் இருக்கிற பின்மாற்றங்கள் மாறும். உடைய வாழ்க்கையில் அனலும் இல்லாத குளிரும் இல்லாத நிலைமைகள் மாறும். ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கர்த்தர் நமக்கு தருவார். ரிவைவல். நம்பர் 2, ரெஸ்டரேஷன். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க 7ஆம் வசனத்தில், யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவேன். ஹல்லேலூயா! 26ஆம் வசனத்தில் கடைசி பகுதி, அவருடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன், இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் தருவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா! இப்ப சிறையிருப்பில் இருக்கிறாங்க, சொந்த தேசத்தை விட்டுட்டாங்க, ஜனங்களை விட்டுட்டாங்க, ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா! ஆண்டவர் இழந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில திருப்பி தருகிறவர், நம்மை திரும்ப கட்டுகிற தேவன். He is a God of restoration. He is a God of revival. ஆண்டவர் நமக்கு எழுப்புதலை தருகிறார். இரண்டாவதாக சிறையிருப்பை மாற்றி முன்னிருந்த நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். ரெஸ்டோர் பண்ணுகிறார். பழைய நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். கடைசியாக இன்னும் நிறைய காரியம் இருக்குது. நீங்க 9ஆம் வசனத்துல
ஆண்டவர் சொல்றாரு பாருங்க ஒரு காரியம், நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற ஜனங்கள். அந்த நன்மையெல்லாம் அப்படிங்கிற வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. அடுத்த கீழே பாருங்க, நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மைகளின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் அவர்கள் பயந்து நடுங்குவார்கள். எல்லா ஜாதிகளும் எனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் கொண்டு வருவார்கள். அதில் பாருங்க, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற ஜனங்கள். கீழே, நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும். கர்த்தர் நமக்கு நன்மையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறோம். நீ ஜெபித்தால் ஆண்டவர் சொல்றாரு, நீ அறியாததும் எட்டாததுமான நன்மை, எல்லா நன்மை நிமித்தம் என்ன நடக்கும்னா, கீழே நம்பர் 1 ஐ செட் ரிவைவல் சொன்னேன், ரெண்டாவதாக ரெஸ்டோரேஷன் சொன்னேன், மூணாவதாக ரிஜாய்சிங். ரிஜாய்சிங் ஆண்டவர் சொல்றாரு 11ஆம் வசனத்தில், களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் என்று சொல்கிறவருடைய சத்தம், ஸ்தோத்திர பலிகளின் சத்தம், இதெல்லாம் உண்டாயிருக்குன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஓஞ்சு போய் கிடக்குது. இப்போ சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சி இல்லை, எல்லாம் பாழாய் கிடக்கிறது, துயரமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ரிஜாய்சிங். ரிஜாய்சிங், களிப்பின் சத்தம். ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே களிப்பின் சத்தம் உண்டாகும். ஒருவேளை துயரத்தின் சத்தமும் கண்ணீரும் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நிறைந்திருக்கலாம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? ஆண்டவர் களிப்பின் சத்தத்தை மறுபடியும் நம்முடைய வீடுகளில் தொனிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியின் சத்தத்தை ஆண்டவர் தொனிக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் அவரை கிருபை என்றும் என்று பாடுகிற சத்தம் நம்முடைய வீடுகளிலும் சபையிலும் தொனிப்பதாக. ஆண்டவர் அங்கே சொல்றாரு, there is going to be revival, there is going to be restoration, and there is going to be rejoicing. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்கள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவருடைய சந்திப்பு உங்க வாழ்க்கையில உண்டாகும். இது வரைக்கும் நடக்கல அப்படிங்கிறத குறித்து கவலைப்படாதுங்க. ஆண்டவருடைய வேலையில நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். 103ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நமக்காக தயவு செய்கிற ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 103ஆம் சங்கீதம் வாசிங்க அந்த வசனத்தை. ஆண்டவர் தயை செய்கிற காலத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. குறித்த நேரம், குறித்த நேரம். உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்வதற்கான குறித்த நேரம் அது சீக்கிரத்தில் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்களை சந்திப்பதற்கான குறித்த நேரம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஹல்லேலூயா. முதலாவது சொல்றார் ஆண்டவர், ஜெபிக்க நம்மை அழைக்கிறார். ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்குப்படுகிறார். மூன்றாவதாக ஜெபத்தின் மூலம் பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எளிமையாக இருக்க போகிறோம். எல்லாம் எளிமையாக இருப்போமா?